இது திரும்பி பார்க்க மாட்டோம், கால் பண்ணிட வேண்டியதும். ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கைய கோர்த்து எங்க அதான் வந்து கெடுத்துட்டே நல்லா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. அப்படிலாம் இல்லக்கா, பார்த்தாலும் தெரியுது ஜாலியா இருக்கும்னு தெரியல, அப்புறம் எதுக்கு வந்த? அப்புறம் ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னா சுத்துறீங்களாமே அடிக்கடி. இல்லக்கா, அடேங்கப்பா, இந்த தானே பிரேக் அப்போ கைய கோர்த்து நடந்து போயிட்டு இருந்தீங்க. நிஷா சொன்னா. இல்ல அக்கா, லவ்லாம் கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அக்கா வேற யாராச்சும் பார்த்து சொல்லியிருப்பாங்கக்கா. அடிக்காதடா. அக்கா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அக்கா. உங்க ரெண்டு பேரை பத்தி தெரியாதா? ஆபீஸ்க்கு ஒண்ணும் ஏரியாக்கு ஒண்ணு வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறது. ஏதோ உண்மையா லவ் பண்ற மாதிரி சீனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ரெண்டு பேரும் கடலை கூட கண்டினியூ பண்ணுங்க. டாடா. அப்பாடா கிளம்பிருச்சுடா. எதுக்கு நம்மளை பார்த்து முறைக்கிறா? என்ன அந்த அக்கா உன்னைய தொட்டு பேசுறாங்க, அதுவும் உன் டான்னா போட்டு பேசுறாங்க. சீனியர் சீனியர்னா இப்படி பேசலாமா? ஒழுங்கா சொல்லி வை, இனிமே உன்னை அவங்க சொல்ற வேலை வச்சுக்கிட்டாங்க, என்கிட்ட இருந்து பேசாத. நான் இங்க வந்ததுலேருந்து அவங்க தான் என்ன கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எப்படி நான் கிட்ட போய் தொடாவ பேசுங்க, டா போடாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓ அந்த ரவி அண்ணா இருக்காங்கல்ல, சீனியர் அண்ணா, அவங்க என்ன தொட்டு பேசுறாங்க. ஓகேவா? ஓகேன்னா சொல்லுப்பா, அந்த அக்கௌண்ட் தொடட்டும். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போனா அந்த விஸ்வாக்கு என்ன வந்துச்சு? ஏய், கம்பெனினா அப்படிதான் இருக்கும், காசிப்லாம் டக்கு டக்குன்னு பரவும். அவ சரியான சொம்பு. இந்த அக்கா வரான் பாருங்க, சொம்பு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது கரெக்டா பாத்துறோம், கேமரா வச்சு எங்களை வாட்ச் பண்றானோ. என்ன ப்ரோ ஒரே ஜாலியா இருக்கீங்க போல. என்ஜாய் என்ஜாய். பாத்துட்டானா ஆபீஸ் எல்லாம் பரவ போகுது. பேசினாதானே உண்டு, எதுவும் பேச வேணாம். சரி, இனிமே அவங்க உன்னை தொடுற வேலை வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சொல்லி வை. நேற்று நைட்டு தானே கமிட் ஆனோம், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா?